இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் வெஜிடேபிள் சாலட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. சாலட்னாலே டேஸ்ட் இருக்காதுன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கப்பா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெஜிடபிள் சாலடுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன், இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணி, கேப்சிகம் இப்படி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் ஒரு 100 கிராமு, காலிஃப்ளவர் 100 கிராமு, பீன்ஸ் 100 கிராமு, பன்னீர் 100 கிராம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பல்லு கார்லிக்கு. இது நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன்ப்பா. இப்போ வாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சாலட் செய்வதற்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடுவோம்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு அரை ஸ்பூன் பட்டர் விட்டுக்குருவோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. கோதுமை மாவு எடுத்திருக்கோம், இதில் ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்குருவோம். கோதுமை மாவு போட்டாச்சு. இதை இந்த பட்டர்லேயே அப்படியே வறுத்துக்கிறணும். அடுப்பு சிம்மில் தான்ப்பா இருக்கணும். கோதுமை மாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். மாவு வறுத்தாச்சு. இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதை இந்த மாவை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிளை வேக விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும்பா. நம்ம 100 கிராம் பச்சை பட்டாணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுக்குருவோம். 100 கிராம் பீன்ஸு, இதையும் போட்டுக்குருவோம். 100 கிராம் காலிஃப்ளவர், இதையும் போட்டுக்குருவோம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ இதில் கேரட்டும் 100 கிராம் நறுக்கி வச்சுக்கோம்ல, இதையும் போட்டுக்குருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்காண்டி. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். ரொம்ப வேக விடக்கூடாது. அரை வேக்காடில் நம்ம எடுத்துடணும். காய் அரை வேக்காடில் வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணியை நிறுத்து பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம காய் வேக வச்ச தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். இதில் 1 கப்பு பாலும் ஊற்றிக்கிடுவோம். பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ வாங்க உங்களுக்கு ஒயிட் சாஸ் செஞ்சு காட்டுறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆற வச்சோம் இல்லையா கோதுமை மாவு, அந்த இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ காய் வேக வச்ச தண்ணியும் பாலும் கலந்துருக்கோம். இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கிண்டணும். இப்படி கிண்டணும்ப்பா. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி கொடுத்துருக்கு. ஒயிட் சாஸுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, ஒயிட் சாஸு ரெடி ஆயிடுச்சு. இப்படி பதத்துக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் குளக்குளன்னு இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியாக இல்லாமல் குளக்குளன்னு இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிருக்கு. நம்ம பன்னீரை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த தண்ணியில் இப்படி போட்டுருவோம். போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். சும்மா சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு பன்னீர் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு பட்டர் போட்டுக்குருவோம். ஒரு பூண்டு பொடிசாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்குருவோம். பூண்டு பச்சை வாடை ஓரளவுக்கு வதக்கிக்கிடுவோம். இப்போ 100 கிராம் ஸ்வீட் கார்ன் போட்டுருவோம். இதில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம், இதையும் இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த காயை தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் ஓரளவுக்கு சாப்பிட்னா கொஞ்சம் காய்களை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கியாச்சுப்பா. இப்போ நம்ம பன்னீர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரையும் இதில் போட்டுக்கிறோம்.
ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து ஸ்வீட் கார்னு, கேப்சிகம் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். காயை வந்து பவுலில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே ஊற்றிக்கிடுவோம். ஒயிட் சாஸ் மேலே ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். மல்லி இலை கொஞ்சம் லைட்டாக பொடிசாக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குவோம். இதை எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒயிட் சாஸ் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.